கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 சேர்ந்து பாடுவோம். மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கைகள் தட்டி பாடுவோம். கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கை தட்டி பாடுங்கப்பா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கமுள்ள தெய்வமே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். என் கடவுளாய் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவரே, என் உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் உமது வல்லமை இறங்கி வரட்டும். எல்லா தீமையிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, என் தெய்வமே, நீண்ட நாளாக என்னுடைய மனதில் இருக்கிற எல்லா கவலைகளிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். ஆண்டவராகிய இயேசுவே, விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய ஜெபத்திற்கு பதிலளித்து என்னை ஆசீர்வதித்தருளும். ஹல்லேலூயா. என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள், பொருளாதார பிரச்சனைகள், வியாதி வருத்தங்கள், கண்ணீர் கவலைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்தை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க ஜெப கருத்துக்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறுகிறது. நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் வாசிக்கலாம். 1 குறிப்பேடு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 குறிப்பேடு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாப்பேசு இஸ்ரவேலின் கடவுளை நோக்கி, கடவுளே, மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை பெரிதாக்குவீராக. உம் கை என்னோடு இருப்பதாக. தீங்கு என்னை துன்புறுத்தாது நீர் பாதுகாத்தருள்வீராக என்று மன்றாடினார். கடவுளும் அவர் வேண்டியதை அருளினார். அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நாளிலே பாருங்க, யாப்பேசு என்ற ஒருவர் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிற ஜெபமானது நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, யாப்பேசு என்றால் அவன் வேதனையின் மகன். ஒரு துயரமான ஒரு மனிதன், ஒரு வேதனையில இருக்கக்கூடிய ஒரு மகனாக யாப்பேசு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட ஒரு துயரத்தின் மகனாக இருந்த யாப்பேசு தன்னுடைய வாழ்க்கையில இதே துயரத்துல, வேதனையில, கஷ்டத்திலேயே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பாமல் ஆண்டவரை பார்த்து அவர் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அவர் வேண்டினதை, அவர் ஜெபித்ததை அவருக்கு கொடுத்தார் என்று இந்த பகுதி நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெளிப்பாட்டை தருகிறது. என்ன? இந்த உலகத்துல ஆண்டவரை நோக்கி மன்றாடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் பதில் தருகிறார். அவருடைய துக்கத்தை மாற்றுகிறார், கண்ணீரை மாற்றுகிறார், அவருடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த பகுதியில பாருங்க, யாப்பேசுக்கு ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசை? ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க இருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கணும். என்ன ஆசைன்னா, ஆண்டவரே எதையாவது தாருங்க அப்படின்னு ஜெபம் பண்ணல. என்ன ஜெபம் பண்றாரு? என் எல்லை பெரிதாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா.
அப்படின்னா இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு ஆசை இருக்கிறது, ஒரு விருப்பம் இருக்கிறது. என்ன விருப்பம்? நான் நல்லா இருக்கணும், நான் முன்னேறணும், என் வாழ்க்கையில நான் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு விருப்பத்தோடு தான் இந்த வாழ்க்கை பயணத்திலே வாழ்கிறோம். அல்லேலூயா. ஒருத்தர் போய் ஒரு செடியை நட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செடி நட்டினா அவங்க என்ன விருப்பத்தோடு நட்டுவாங்க? இந்த செடி வளரணும், மரமாகணும், காய்க்கணும், பூக்கணும், காய்க்கணும், கனி கொடுக்கணும். இது எல்லாருடைய விருப்பமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதே போல ஒருவருக்கு திருமணம் முடிஞ்ச உடனே பெரியவங்க எல்லாருமே நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்வி, ஏதாவது விசேஷம் உண்டா? இந்த கேள்வியோட அடிப்படை என்ன? இவங்க 2 பேரா இப்படி இருந்துடக்கூடாது, இவங்களுக்கு அப்புறம் இவங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேண்டும். இது விருப்பம். அல்லேலூயா. ஒரு கடையோ ஒரு இடத்துலயோ ஒரு வேலைக்கோ போய் சேர்றோம், ஒரு ஜாப், ஒரு வேலையில போய் சேர்றோம். இல்லைன்னா ஒரு இடத்துல ஒரு கடை, ஒரு சின்ன ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம். என்ன விரும்புவோம் அப்படின்னா, நீங்க இந்த சரவணா ஸ்டோர் அப்படிங்கிற இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல பல இடங்கள்ல இருக்குது. ஆனா அவங்க என்ன வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க? ஒரு வசந்தன் கோ அப்படின்னு நம்ம பார்க்கிற ஒரு பாப்புலரிட்டியான ஒரு கடை. என்னங்க அவங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு சாதாரணமா 2 சேர் எடுத்து, ஒரு ஃபேன் எடுத்து வீடுகளில் போய் என்ன செஞ்சாங்க? போட்டாங்க. பழைய பேப்பர் எடுத்தாங்க. இன்னைக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பெரிய ஆலம்பரம் போல ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்து ஒரு ஸ்தாபனத்தை அவர்கள் நிரப்பி இருக்கிறார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த ஒரு அடிப்படை காரியம் உலகத்துல ஒரு மனிதன் அப்படியே இருப்பது அல்ல. அவன் வளர வேண்டும், அவன் வாழ்க்கை உயர வேண்டும், அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஒரு உயர்வு, ஒரு பெருக்கம், ஒரு விரிவாக்கம். சொல்லுங்க, உயர்வு, பெருக்கம், விரிவாக்கம். இந்த மூன்றுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இங்க ஜெபத்துல வந்திருக்கீங்க, எத்தனையோ ஆசையோட வந்திருப்பீங்க. ஆண்டவரே, என் பையனை ஆசீர்வதிங்க, என் மகளை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எங்க தேவையை சந்திங்க. கண்டிப்பாக நீங்கள் விரும்புகிற அந்த விரிவாக்கத்தை, அந்த பெருக்கத்தை, அந்த உயர்வை ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க உள்ளத்தின் விருப்பமாகிய, நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க உள்ளத்தின் விருப்பமாகிய உயர்வையும் பெருக்கத்தையும் முன்னேற்றத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நம்புறீங்களா? கேக்குதா ஒழுங்கா? நம்புறீங்களா? பிரைஸ் தி லார்ட். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை, பெருக்கத்தை, விரிவாக்கத்தை ஆண்டவர் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பாருங்க, பைபிள் அழகாக சொல்லுகிறது. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம். கொஞ்சம் உங்க பைபிள் எல்லாம் நீங்க பிரிச்சு எனக்கு திறந்து வாசிக்கணும். நம்ம 54ஆம் அதிகாரம். பைபிள் இல்லாதவங்க பைபிள் வாங்கிக்கிடணும். நீங்க எப்ப வேதாகமத்தை திறக்கீங்களோ அப்பதான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. 54:2 படிங்க. உன் கூடாரத்தின் இடத்தை விரிவாக்கு, உன் குடியிருப்புகளின் தொங்கு திரைகளை பரப்பிவிடு, உன் கயிறுகளை தாராளமாய் நீட்டிவிடு, உன் முளைகளை உறுதிப்படுத்து. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மகளே, மகனே, உன்னுடைய எல்லையை என்ன செய்யணும்? நீ விரிவாக்கணும். இன்னைக்கு அநேகருக்கு பாருங்க, இந்த அப்படியே அநேகருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன தெரியுமா? ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்க நினைச்சாலும் அவர்களுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. உங்க விருப்பத்தை தான் ஆண்டவர் கவனிப்பார். அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். உன் எல்லை என்ன செய்யணும்? விரிவாக்கணும். உன் எல்லை விரிவாக்கணும் மகளே, சகோதரனே, சகோதரியே. உன் ஜீவிதத்திலே, உன்னுடைய வாழ்க்கையில உன் எல்லை விரிவாகணும். அப்படின்னா என்னங்க? அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆபிரகாம்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா
அவர்கள் ஒரு கூடார வாசிகளா இருந்தாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு என்னதான் இருந்துச்சு? கூடாரங்கள் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா காசாவுல போர் நடக்குது. ஜனங்கள் என்ன செய்யறாங்க? எல்லாத்தையும் தூக்கிட்டு போறாங்க. வளைகுடா நாட்டுல இது ஒரு பெரிய நிலைமை. அவங்க பிரச்சனை வந்தோன்னு பாருங்க, கூடாரங்கள் டெண்டுகள் வச்சிருப்பாங்க. எடுத்துட்டு கடற்கரைகள்ல பாலை நிலத்துல போய் என்ன செய்வாங்க? டெண்டுகளை போட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் கூடாரத்தின் எல்லையை நீ விரிவாக்கு. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, உன் வாழ்க்கையில உனக்கு நீங்கள் முன்னேறக்கூடிய பாதைகளை குறித்து ஒரு அகலமான பார்வை இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீ பல பேருடைய வாழ்க்கையில ஏதோ இருக்கிறோம், எப்படியோ இருக்கிறோம், ஏதோ வந்தோம், ஏதோ போனோம். பேச ஆரம்பிச்சா நமக்கு காய்ச்சல் வந்துடும். அல்லேலூயா. சிலர்கிட்ட பேசுனீங்கனாலே உங்களுக்கு நெகட்டிவ் தாட்டா வரும். அல்லேலூயா. சிலருக்கு பாருங்க முன்னேறக்கூடிய சிந்தனையே இருக்காது. அவங்க பேச ஆரம்பிச்சாலே ஏதோ வந்தோமா, ஏதோ சாப்பிட்டோமா, ஏதோ போனோமா, அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, உனக்கு ஒரு எல்லை விரிவாக்கம் இருக்கிறது. கை தட்டுங்க பாப்போம். பக்கத்துல கை பிடிச்சலுங்க. உங்களுக்கு உங்கள் எதிர்காலத்தையும் உங்கள் வாழ்க்கை குறித்த ஒரு அகலமான ஒரு எதிர்கால ஒரு எதிர்நோக்குள்ள பார்வை இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, சங்கீதத்துல நீங்க எடுத்து வாசித்தீர்கள் என்றால் வாசிங்க. சங்கீதம் 81ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 81ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிங்கம்மா. படிக்கீங்களா? உங்கள் வாயை விரிவாக திறங்கள், நான் அதை நிரப்புவேன். அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயை விரிவாக திற, நான் அதை நிரப்புவேன். என் மகளே, என் மகனே, உன்னுடைய வாயை நீ என்ன செய்? விரிவாக திற. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. வாயை விரிவாக திற, அப்பொழுது அதை நான் நிரப்புவேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். பைபிள் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒரு நாள் நீங்க பிறகு பைபிள் படிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம், 2 அரசராகமம் நீங்க எடுத்தீங்கன்னா, எலிசாவிடத்திலே ஒரு பெண்மணி வருகிறாள். வந்து அந்த அம்மா சொல்றா, ஐயா எனக்கு உதவி செய்யுங்கன்னு. அவ கண்ணீர் விட்டு அழுறா. அழுதுகிட்டே சொல்றா, சாமி தெரியுமா உங்களுக்கு, என் புருஷன் ஒரு இறைவாக்கினரா இருந்தாரு. அந்த மனுஷன் திடீர்னு செத்து போயிட்டாரு. எனக்கு 2 பையங்க இருக்காங்க. அந்த 2 பையங்களை கடன் கொடுத்தவங்க என்ன செய்ய போறாங்க? அடிமையா கொண்டு போறேன்னு சொல்றாங்க. உடனே எலிசா அந்த பெண்மணியை பார்த்து சொன்னாரு, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உடனே அவ சொன்னா, கொஞ்சங்கானு எண்ணெய் இருக்கிறது. எண்ணெய், கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. உடனே எலிசா சொன்னாரு, போய் சுற்றி இருக்கிற இடத்துல போய் எல்லாத்தையும் பாத்திரங்களை வாங்கிட்டு வா. அல்லேலூயா. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க, நீங்க கடன்ல இருக்கிறீங்க, கஷ்டத்துல இருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்க போய் ஒரு ஃபாதர்ட்ட போய் சொல்றீங்க, ஃபாதர் எனக்கு கடனா இருக்கு. உடனே ஃபாதர் சொல்றாரு, அப்படியாம்மா இவன்ட்ட என்னமா இருக்கு? வீட்டுல கொஞ்சம் தேங்காய் என்ன செய்யுது இருக்கு, வச்சுக்கோங்க. கொஞ்சம் என்ன இருக்கு? அப்படியா? அப்ப போய் இந்த பக்கத்து வீட்டுல போய் பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்னக்கா சொல்லுவீங்க? இந்த ஃபாதருக்கு ஏதோ மர கலண்டு போயிட்டு, நான் கடனுக்கு வழி சொல்ல சொன்னா இந்த ஆள் என்ன சொல்றாரு? பக்கத்து வீட்டுக்காட்ட போய் பாத்திரம் வாங்க சொல்றாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, ஒருவேளை ரொம்ப இறைவாக்கினர், பெரிய இறைவாக்கினர், அதனால பாத்திரம் வாங்கிட்டு சொன்னா எத்தனை பாத்திரம் வாங்குவீங்க? ஏங்க சொல்லுங்க, பாத்திரம் வாங்க சொல்றோம், 4-5 பாத்திரம். உங்ககிட்ட இருக்கிறது 50 என்ன கூட இல்லை. கேட்க மாட்டீங்களா? ஆனா அந்த பெண்ணுடைய இருதயத்துல ஒரு விரிவாக்கம் என்ன? ஏதோ ஒரு காரியம் எனக்கு நடக்க போகிறது, ஏதோ ஒரு காரியத்தை தேவன் எனக்கு செய்ய போகிறார் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்மணி என்ன பண்ணா, இருக்கிற எல்லாத்தையுமே பாத்திரம் வாங்கிட்டு வந்தா. குத்து போனி என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் இருந்தா. இந்த இறைவாக்கினராகிய எலிசா சொன்னாரு, உன் பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெய் என்ன செய்? ஊத்து.
அவ எவ்வளவு ஊத்திருப்பா? அவட்ட இருந்தது 50 எண்ணெய். அதை எடுத்து அந்த பாட்டில் எடுத்து இப்படி கவுத்துனா அந்த எண்ணெய் பாத்திரத்திலிருந்து வெறும் பாத்திரத்துக்கு என்ன செஞ்சது? அப்படியே பைப்ல தண்ணி வந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. இப்ப ஒரு குத்து போனி, 2 குத்து போனி, 10 குத்து போனி, 10 குடம், 50 குடம் எல்லாம் நிறைஞ்சி அப்புறம் பாக்குறா, ஆகா விட்டுறக்கூடாதுன்ட்டு வீட்டுல இருக்கிற செம்பு என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் பிடிச்சி டம்ளர் கரண்டி எல்லாத்திலையும் பிடிச்சிட்டா. அல்லேலூயா. இப்போ எல்லாம் முடிஞ்சோன்னு கேட்காரு, வேற ஏதாவது இருக்கா? ஐயா இவ்வளவுதான் முடிஞ்சது, என்ன நின்னுட்டு. பிரைஸ் தி லார்ட். அங்க 2 காரியம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? ஒன்று அவளுடைய கடனும் அடைந்தது, 2வது அவள் வாழ்வதற்கு ஒரு தொழிலோ ஒரு பிசினஸ் ஏதோ ஒரு காரியம் செய்ய தேவையான வருமானமும் கிடைத்தது. கை தட்டுங்க பாப்போம். முதல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மைண்ட் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குங்கிறத நம்பணும் நீங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். சமீபத்திலே ஒரு 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 நல்ல ஒரு குருவானவர் சொன்ன ஒரு சம்பவம். அப்ப அவர் அந்த குருவானவர் ஒரு ஆலயத்துக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அல்லேலூயா. அப்ப அந்த குருவானவர் வேலை பார்த்த பொழுது அப்ப ஒரு நன்கொடைக்காக அவர் ஒருத்தருக்கு போன் பண்ணாரா. அப்ப ஃபாதர் நீங்க வாங்க அப்படின்னாரா. பிரைஸ் தி லார்ட். உடனே அந்த நண்பர் போய் அந்த நண்பர்கிட்ட போய் அவர் போய் நின்றுக்கிறாரு. அவர் வரவேற்று சாப்பாடுலாம் கொடுத்து காஃபிலாம் கொடுத்து, ஃபாதர் உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு கேட்டாராம். பிரைஸ் தி லார்ட். இது நடந்த சம்பவம் அந்த குருவான சொல்றாரு. அப்போ அவர் போய் சொன்னாரா, ஏதோ நீங்க ஏதாவது கொடுங்க அப்படின்னாராம். அப்படி பார்த்தாராம். சரி ஃபாதர் நீங்க எவ்வளவு அமௌண்ட் சொல்லுங்க, ஒரு 3 லட்சம் 5 லட்சம் தருவீங்களா அப்படின்னாராம். அந்த நண்பர் சொன்னாராம், ஃபாதர் நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னா வாங்க, நீங்க 3 லட்சம் 2 லட்சம்னா வராதீங்க, என்ன கேட்கறத நீங்க என்னை பத்தி உங்களுக்கு தெரியல பாத்தீங்களா, நீங்க போயிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டாரா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கொடுக்கிறவன் 10 லட்சம் கொடுக்கறதுக்கு எதிர்பார்ப்போட இருக்கான். ஆனா கேட்கிறவன் என்ன கேட்கறான்? சொல்லுங்க. சொல்றாரு, நம்ம ஒரு பாருங்க, நம்ம தரம் தெரிந்து நம்ம தரம் என்ன செய்யணும், நம்ம யார்கிட்ட கேட்கிறோங்கிற ஒரு தரத்தை என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் கடவுளிடத்துல கேட்க வரும்போது நீங்க நம்ம பாருங்க பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனா நீங்க எப்படி கேட்கணும்னா, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் தேவனால் முடியாதது எதுவும் இல்லை. கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவரால தம்பி முடியாதது எதுவுமே, ஆண்டவர் என் ஆண்டவரால எல்லாம் முடியுங்கிற ஒரு உன்னதமான சிந்தனை உனக்கு இது இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் நீங்க எடுத்து வாசியுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 100 எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 119 அதிகாரம் 32வது வசனம் வாசியுங்கள், பார்க்கலாம். நீர் என் அறிவை விரிவாக்கும் போது உம் கட்டளைகள் காட்டும் வழியில் நான் விரைந்து செல்வேன். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க அறிவு விரிவாகணும். நல்ல கை கொடுங்க, கை கொடுத்து சொல்லுங்க, உங்க அறிவு நல்ல சொல்லுங்க, உங்க அறிவு என்ன செய்யணும், விரிவாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரதர் உங்க அறிவு என்ன செய்யணும், விரிவாகணும். உங்க அறிவு குறுகி போக கூடாது. உங்க அறிவு அப்படியே கீழே போயிடக்கூடாது. உங்க அறிவு எதுவுமே நடக்காதுங்கிற நிலைமைக்கு போயிடக்கூடாது. உங்க அறிவு உங்க வாழ்க்கையில இவ்வளவுதான் போயிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீ வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையில உன் அறிவு விரிவாகணும். என்ன, என் வாழ்க்கையில கடவுள் என்னை வைத்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. என்னை பயன்படுத்தி என் கடவுள் இந்த உலகத்தில் மாற்றத்தை தர வல்லவர். பிரைஸ் தி லார்ட். என் வாழ்க்கை உயரும், என் குடும்பத்தினுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் உயரும், நாம் பிறருக்கு கொடுக்கிறவனாய் மாறுவேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. என்னை இந்த உலகத்தில் வாளாக்காமல் கடவுள் என்ன செய்வாரு, தலையாக்குவார். கீழாக்காமல் அவர் என்ன செய்வாரு. இந்த மனநிலை நமக்குள் வளரணும் முதல்ல. பிரைஸ் தி லார்ட். இங்க வருகிற உங்களுக்கு ஒண்ணு தெரியணும், நம்ம இப்படியே இருந்து இப்படியே போறது இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா.
என் தேவன் என்னை உயர்த்துகிறார், என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார், என் தேவன் எனக்கு என் குடும்பத்துக்கு மேலான வாழ்வை தருகிறார். அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்கிறது, தயவு செய்து எடுத்து வாசித்து பாருங்கள். இணை சட்டம் 30ஆம் அதிகாரம், உபாகமம் 30ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுத்து வாசிங்க. உபாகமம் இணை சட்டம் எடுத்துக்கொள்ளுங்கள், 30ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம் படிக்குமா? எல்லாரும் கவனிக்கணும். நல்லா கவனிச்சாதான் இந்த வசனங்கள் உங்களுக்கு புரியும், உங்க வாழ்க்கையில வார்த்தையின் வல்லமை வெளிப்படும். உன் கடவுளாய ஆண்டவர் உன் மூதாதையர் உடைமையாக்கி இருந்த நாட்டுக்குள் உன்னை கொணர்வார். நீ அதை உடைமையாக்கி கொள்வாய். உனக்கு நன்மைகள் ஈந்து உன் மூதாதையரை விட உன்னை பெருக செய்வார். ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் என்னை பெருக செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் என்னை பெருக செய்வார். சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் என்னை பெருக செய்வார். பக்கத்துல கை கூட சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை உங்கள் மூதாதையரை விட ஆண்டவர் உங்களை பெருக செய்வார். பிரைஸ் தி லார்ட். என்ன செய்வாரு? உங்களை உயர்த்துவாரு, வளர செய்வாரு, பெருக செய்வாரு. அநேகருக்கு கண்களுக்கு முன்பாக உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமா ஆண்டவர் மாற்றுவார். கை தட்டுங்க பாப்போம். நீ ஒருவேளை இதுவரை கடன்லே இருந்திருக்கலாம், ஒருவேளை தரித்திரத்திலே இருந்திருக்கலாம், இதுவரை கஷ்டத்திலே இருந்திருக்கலாம், இதுவரை அவமானத்திலே இருந்திருக்கலாம், இதுவரை பிரச்சனையும் போராட்டத்திலே இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய கஷ்டங்கள் மாறும், என் தரித்திரங்கள் மாறும், என் வேதனைகள் மாறும், என்னுடைய குடும்பத்தை பிடித்திருக்க எல்லா தீமைகளிலிருந்தும் ஆண்டவர் எங்களை விடுவிக்கிறார், ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் எங்களை உயர்த்துகிறார். எங்கள் வாழ்வுக்குரிய நல்வாழ்வின் பாதைகள் திறக்கப்படுகிறது. Praise the Lord. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. பிரியமானவர்களே, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கவனித்து பாருங்கள். சங்கீதம் 105 3 வேகமா நீங்க நல்லா கவனிக்கணும். 105:24 எடுத்துக்கொள்ளுங்கள். சில ஆசீர்வாதங்களை நீங்க எழுதிக்கோங்க. சங்கீதம் திருப்பாடல் 105ஆம் அதிகாரத்திலே 24வது வசனம் படிங்கம்மா. படிக்கிறீங்களா? எல்லாரும் படிங்க பாப்போம். 24 ஆண்டவர் தம் மக்களை பலுகி பெருக செய்தார், அவர்களின் எதிரிகளை விட அவர்களை வலிமை மிக்கவராக்கினார். கை கொடுத்து சொல்லுங்க, உங்க எதிரியை விட, நல்ல ஸ்மைல் பண்ணி சொல்லுங்க, உங்க எதிரியை விட ஆண்டவர் உங்களை வலிமை மிக்கவராக மாற்றுவார். ஆண்டவர் உங்களை எப்படி மாற்றுவார்? சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை எப்படி மாற்றுவார்? வலிமை மிக்கவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். உங்க எதிரி உங்களை அழிக்க நினைக்கிறான் பாத்தீங்களா, அவனை விட உங்களை ஆண்டவர் வலிமை மிக்க இனமாக மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. இரண்டாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதே சங்கீதத்திலே திருப்பாடல் 107ஆம் அதிகாரம் 38வது வசனம் வாசிங்க. 38வது வசனம். அவர் ஆசி வழங்கினார், அவர்கள் மிகுதியாக பலுகி பெருகினர், அவர்களின் கால்நடைகளை குறைந்து போக விடவில்லை. கை தட்டுங்க பாப்போம். முதல்ல உன் எதிரியை விட ஆண்டவர் என்ன செய்வாரு? பலமுள்ள கூட்டமா மாற்றுவார். இரண்டாவது ஆண்டவர் என்ன செய்வார்னா, உன்னை ஆசீர்வதித்து உன்னை மிகுதியாக்கி உன் கால்நடைகள் அப்படின்னா உன்னுடைய தொழில், உன் வருமானம், பிசினஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் பெருக செய்வார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. மூன்றாவது அதே சங்கீதம் 107 41வது வசனம். எளியோரை அவர் துன்ப நிலையிலிருந்து தூக்கிவிட்டார், அவர்கள் குடும்பங்களை மந்தை போல பெருக செய்தார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உன் குடும்பத்தை எப்படி பெருக செய்வாரா? ஒருவேளை ஒன்னு தனியா இருக்கிற குழந்தையே இல்ல, இப்பெல்லாம் யாராவது வந்துருந்தீங்கன்னா பயப்படாதீங்க, உங்க வீட்டை உங்க குடும்பத்தை ஆண்டவர் பெருக செய்வார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. நான்காவது ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை எப்படி பெருக செய்வாராம்? வாசித்து பாருங்கள். சங்கீதம் 115ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். ஆண்டவர் உங்கள் இனத்தை பெருக செய்வார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும்
வளர செய்வார். கை தட்டுங்க பாப்போம். நல்ல கவனிக்கணும். 4 பாயிண்ட், 4 ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்க மேல தங்கும்படி இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். முதலாவது, உங்கள் எதிரிகளை விட நீங்கள் வலிமை உள்ளவர்களாக வாழ்வீர்கள். இரண்டாவது, தேவன் சொல்கிறார், உன் கால்நடைகளை, உன்னுடைய தொழில், உன் பிசினஸ், உன் வேலை எல்லாத்தையும் ஆண்டவர் பெருக செய்வார். மூன்றாவது, உன் குடும்பத்தை என்ன செய்வார்? உன் உறவுகளை அவர் விரிவாக்கம் செய்வார். அல்லேலூயா. நான்காவது, தேவன் சொல்ற வசனத்தை பாருங்க, உன் பிள்ளைகள், பிரைஸ் தி லார்ட், உங்களுடைய பிள்ளைகளை வளர செய்வார். ஆமென். பக்கத்துல கை குடிச்சிருங்க. உங்க பிள்ளைகளை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்துவார். இங்க இருக்கிற எல்லா அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் சொல்றேன், உன் மகனையோ மகளையோ குறிச்சி ஏக்கத்தோட கவலையோட வந்திருக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் அவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தின் பாதைகளை திறக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நிச்சயமா நடக்குமா? நடக்குமா? உங்க குடும்பம் உயருமா? குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமா? எல்லாவற்றிலும் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்கள். 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் நீங்க நல்லா கவனிக்கணும். நேரத்தை கொஞ்சம் நல்லா பயன்படுத்திக்கணும். ஆண்டவரே என்னை பெருக செய்யுங்க. சொல்லுங்கப்பா, ஆண்டவரே என்னை உயர்த்துங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை உயர்த்துங்க, பிசினஸ் உயர்த்துங்க, வேலை காரியத்துல, நான் ஜாப்ல இருக்கிற இடத்துல ஒரு உயர்வை எனக்கு தாங்க. ஆமென். என் பிள்ளைகளுக்கு ஏற்ற காரியங்கள், நல்ல காரியங்கள் நடக்கும்படி அவர்களுக்கு நல்ல நன்மையின் பாதைகள் திறக்கப்படுவதாக, தேவனுடைய அற்புதம் நடப்பதாக. வாயை திறந்து கூப்பிடு, ஆண்டவரே நான் ஒரு ஓட்டு வீட்ல இருக்கிறேன், ஒரு மண் வீட்ல இருக்கேன், ஒரு குடிசை வீட்ல இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி தாரோ. என் பிள்ளை திருமணம் முடியாம வயது போய்கிட்டு இருக்கு, இன்னைக்கு என் பிள்ளைக்கு உரிய நல்ல காரியம் வாய்க்க செய்யும். கூப்பிடு கூப்பிடு. என் பையன் பொண்ணு நல்ல படிக்கணும், நல்ல உயரணும், நல்ல பிளெஸிங்கா வாழணும். சொல்லுங்க, என் பிள்ளை படிச்சுட்டு, என் மகன் படிச்சுட்டு, என் மகன் படிச்சுட்டு இருக்கா, ஆண்டவரே படிச்சு முடிச்சதுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். எல்லாத்தையும் கவனித்து, இதோ என் தேவன் இன்னைக்கு உனக்கு அற்புதம் செய்யும்படி அவர் இருக்கிறார். இயேசு இருக்கிறார். கூப்பிடுங்க, வாய் திறந்து கூப்பிடுங்க. ஓ நன்றி அப்பான்னு கூப்பிடு. அற்புதம் நடக்கிறது. தேவாதி தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்கப்பா. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. இயேசுராஜா, எங்க ராஜா, இயேசுராஜா, தங்க ராஜா, இயேசுராஜா, எங்க ராஜா, இயேசுராஜா, தங்க ராஜா. கேடயம் நீரே, மகிமையும் நீரே, கேடயம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கைகளை உயர்த்துவோம். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, நான் விரும்புகிறேன் என் எல்லையை பெரிதாக்கும். ஆண்டவரே, உம்முடைய திருப்பெயரால் என் குடும்பத்திலே ஆசீர்வாதத்தின் பாதைகளை திறந்து எங்களை வழிநடத்தும். ஆமென். அமர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, நம் தேவன் நம்மை உயர்த்துகிறார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வளர செய்கிறார், நம்மை பெருக செய்கிறார். ஆமென். ஒரு மனிதன் வளர வேண்டும், ஒரு மனிதன் பெருக வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில
ஆசீர்வாதம் வரணும். அல்லேலூயா. நம்ம வாழ்கிற இந்த உலகத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கெல்லாம் திடீர்னு பாத்தீங்கன்னா திடீர் பணக்காரர்கள் பெருகி கொண்டே போறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு அரசியல் கட்சியிலையோ ஏதோ ஒன்றிலையோ அவங்க சேரும்போது என்ன ஆயிருந்தாங்க, உடனே திடீர்னு அவர்கள் பணக்காரர்களாக மாறுறாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். திடீர் பணக்காரர். சில பேர் திடீர்னு ஏதாவது தப்பு பண்ணி எதையாவது பண்ணி என்ன செய்றாங்க, வேகமா முன்னேறாங்க. ஆனா கொஞ்ச நாட்கள் ஆக ஆக அவங்க இருந்த இடமே தெரியாம போயிருது. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா நமக்கு புரியணும், கடவுள் நமக்கு ஒரு காரியத்தை செய்தால், ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை செஞ்சா அந்த காரியம் எப்படி இருக்கும் தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது பாருங்களேன். சபை உரையாளர் 3ஆம் அதிகாரம். நான் அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன், அதை புரிந்து கொண்டு நீங்க திரும்ப படிக்கணும். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க பாப்போம். மார்க் 4ஆம் அதிகாரம் 28வது வசனம். மார்க் 4ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிங்க. எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கணும். 28வது வசனம் வாசிங்க. விதை படிக்குமா? முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைந்த தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு விதையை கொண்டு போய் ஒருத்தர் என்ன செய்யறாரு, நிலத்துல விதைக்கிறார். விதைச்ச உடனே அடுத்த நாள் வந்து விதைச்சவர் வந்து பார்த்தா எங்கேயாவது அங்க என்ன வந்திருக்கும், அப்படியே கோதுமை கதிர் அப்படியே வந்திருக்குமா? சொல்லுங்க, வந்திருக்குமா? வராது. யாரும் அடுத்த நாளே போய் என்னது மாங்கொட்டையை புதைச்சு வச்சுட்டு அடுத்த நாளே மாம்பழத்தை யாராவது பறிச்சிருக்காங்களா? இல்ல. அல்லேலூயா. அப்ப ஒண்ணு தெரியணும், முதல்ல தளிர். அழகா போட்டிருக்க. என்ன போட்டிருக்கா? முதல்ல என்னது? தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைந்த தானியம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப முதல்ல ஒரு மனிதனுடைய முன்னேறணும். ஆண்டவரே எல்லையை விரிவாக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அந்த எல்லையை யாருக்கு? யாப்பேசுக்கு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். வேதத்துல நிறைய மனிதர்களை ஆண்டவர் உயர்த்தினார். ஆபிரகாம் உயர்த்தினாரு, ஈசாக்கு உயர்த்தினாரு, யாக்கோபை உயர்த்தினாரு. நிறைய சம்பவங்கள் நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா. ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு மனிதன் உயர்வையும் பெருக்கத்தையும் விரிவாக்கத்தையும் அவன் காண வேண்டும் என்றால் ஒரு 4 காரியம் அதற்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். எத்தனை காரியம் தேவை? நான் வேகமா அந்த 4 காரியத்தை சொல்லி நீங்க நல்லா இருக்கணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க வாழ்க்கை உயர வேண்டும் என்று நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். நீங்களும் உங்களுக்காய் ஜெபியுங்கள். அல்லேலூயா. ஏன்னா நம்ம பார்க்கிற இந்த உலகத்துல எல்லாம் என்னது, உடனடியாக அப்படின்னு என்ன செய்யறோம், இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எது நடந்தாலும் நாளைக்கு இல்ல இல்ல உடனே நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா தேவன் அதனதன் காரியத்தை, இப்ப சபை உரையாளர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் படிங்க. கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் ஏற்ற காலத்தில் செம்மையாக செய்து முடிக்கிறார். ஆமென். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் எப்படி செய்யறாரா? ஏற்ற காலத்துல, தகுதியான காலத்துல தேவனாகிய ஆண்டவர் சரியாக செம்மையாக செய்து முடிக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஒரு குழந்தைக்கு என்ன கொடுப்பாங்க? பிறந்த குழந்தைக்கு ஃப்ரைட் ரைஸ் கொடுப்பாங்களா யாராவது? சொல்லுங்க. ஒரு அரிசி ஒரு சோத்து பருக்க உள்ள போனா கூட பிள்ளை என்ன செஞ்சிடும்? செத்து போயிடும். என்ன, என் பிள்ளை நான் பிரியாணி சாப்பிட்றேன், அதனால என் பிள்ளைக்கும் ஒரு கை என்ன செய்யறேன், பிரியாணி ஊட்டுறேன்னு என்ன செய்ய மாட்டோம், அதை ஊட்ட மாட்டோம். ஏன்? அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவன் ஒரு மனிதனை உயர்த்துவது என்றால், ஆண்டவர் ஒரு மனுஷனை பெருக செய்கிறார் என்றால், அவனுக்கு அடிப்படையாக ஒரு 3 காரியங்கள் இருக்க வேண்டும்.
முதல் காரியம் என்ன தெரியுமா? முதலாவது நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். என்ன இருக்கணுமா? ஆயத்தம் வேணும். ஆயத்தம் இல்லாம நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை பாழா போயிரும். அல்லேலூயா. என் சமீபத்துல ஒரு சகோதரர் சகோதரி, ஒரு கணவன் மனைவி வந்தாங்க. நம்ம கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிட்டு அப்புறம் சொன்னாங்க, பிரதர் எங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னாங்க. நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். எதுக்குமா ஜெபிக்கணும்? ஒரு எங்க சர்ச்சுக்கு பின்னால ஒரு வீடு விலைக்கு வருது, அதை நாங்க வாங்க போறோம். நீங்க அதுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஓகே, நல்ல காரியம். கண்டிப்பாக இதுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் இந்த இடம் கிடைச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உண்மையிலே அவங்க பெரிய ஒரு பிராட் மைண்ட், நல்ல கற்பனையோட வந்திருக்காங்க. என்ன ரைட், ஓகே. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், ரைட்டு வீட்டில் அங்கே வீடு வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? ஆமாம், ரெடி ஆகிட்டோம். நான் அவங்கள்ட்ட அடுத்த கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் அந்த வீட்டை வாங்கி கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? எவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்கள்? அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் இனிமேதான் பார்க்கணும். நாங்கள் சரி பார்க்கறதுனா ஒருவேளை இவங்க நிறைய ஜுவல் நகை எதுவும் சிலர் சொல்லலாம்ல. சிலர் வீட்டில் 100 பவுன் இருக்கலாம். சிலர் வீட்டில் ஏதாவது நகைகளை சொல்லலாம். இன்னைக்குள்ள அமௌண்ட்டுக்கு 100 பவுன்னா எவ்வளோ ஆச்சு? 90 லட்சத்துக்கு ஆகிட்டு. அப்படி தானேம்மா? அப்படிதான். ஒரு பவுன்னா எவ்வளோ? 100 பவுன்னா 80,000 வச்சுக்கோங்களேன். 80,000 மேலே வந்துட்டு வச்சுக்கோங்களேன். 85,000 வச்சுக்கோங்களேன். ஒரு 85 லட்சம் ரூபாய் அப்படின்னு நினச்சிட்டு சரி அப்போ இருக்கும் போல. அவங்க சொன்னாங்க, எங்கள் அக்கா ஒரு 10 பவுன் தரேன்னா சரி, என் தங்கச்சி ஒரு 5 பவுன் தரேன்னா சரி. அப்போ முழுசுமே எப்படி தான் வாங்க போகிறாங்க? சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட எல்லாத்துட்டையுமே. அப்போ நான் தப்பா எடுத்துட்டாங்க. அவங்க சொன்னேன், ஒரு ட்ரிப்பு இல்லை, ஒரு 100 ட்ரிப்பு நீங்கள் என்ன செய்யுங்க, யோசிங்க. வீடு எதுக்கு தெரியுமா? வீட்டில் அப்பாட வெளியே சுற்றிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து நிம்மதியாக இருக்கிற இடம் எது? சத்தமா சொல்லுங்க. வீடு. எல்லாத்தையும் நீ எங்க போய் உழைச்சியோ, எங்க போய் சுத்தினியோ, எல்லாத்தையும் முடிச்சிட்டு கடைசியில அப்பாடன்னு உட்கார்ற இடம் இது. ஆனா அந்த வீட்டையே நீ உனக்கு சுமையா மாத்திட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் தூக்கம் வருமா? தூக்கம் வருமா? நிம்மதியா இருக்க முடியுமா? உனக்கு உத்தரம் தான் ஒயாம தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையை நான் ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் ஏன்ட்ட சொல்றாங்க, தொங்கிடலாம் போல இருக்கு. இதுக்கு அம்மா வீட்டை கட்டினேன். இல்லை பிரதர், மாசம் 40,000 ரூபாய் கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கு. எத்தனை வருஷமா? 18 வருஷம் போகும். உனக்கு எத்தனை வயசு? அவ செத்து போயிடும் அதுக்குள்ள. பிரைஸ் தி லார்ட். ஒரு வாழ்க்கையில ஒருவனுக்கு தெரியணும், தேவன் ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில செய்யணும். முதலாவது நீ ஆயத்தமாகணும். இந்த ப்ராப்பரா உங்களுக்கு என்ன வேணா ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தணும். இங்க இருக்கிற நீங்க உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு ஊட்டிக்கு போறோம், கொடைக்கானலுக்கு போறோம், ஒரு சிம்லாவுக்கு போறோம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? உடனே ஒரு பேக் எடுப்பீங்க, அப்படியே தோல்ல போட்டு உலகம் சுற்று வாலிபன் மாதிரி அப்படியே போயிருவீங்களா? யாராவது சொல்லுங்க, போயிருவீங்களா? பாப்பா போன என்ன பண்ணணும்? இருக்கிற சொற்று இருக்கோ இல்லையோ பக்கத்து வீட்டில் வாங்கியாவது எடுத்துக்கிடுவேன். ஒரு சாலு என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு பேக்கேஜ் பண்ணிட்டு தான் என்ன செய்யற நீ போகிற. இல்லைன்னா போறவல்லே உனக்கு தெரியும் குளிர் நம்ம தாங்க. அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு ஏற்பாடு செய்யாமல் நாம் என்ன செய்ய மாட்டோம், போகவே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீ ஆயத்தமாக வேண்டும். நீங்க தயவு செய்து கவனிங்க, வாசியுங்கள். நீதிமொழிகள் 20 எடுத்துக்கொள்ளுங்கள். 20ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்க. 21:31 படிங்கம்மா. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தப்படுத்தினாலும் வெற்றியை கொடுப்பவர் ஆண்டவர். கை தட்டுங்க. நான் இந்த பகுதியை ரொம்ப சிந்திக்கிறேன். நல்ல கவனிங்க. நம்ம நிறைய நேரங்களில் எப்படி வாசிப்போம்னா
ஆண்டவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர். நல்ல புரிஞ்சுக்கணும், ஆண்டவர். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர். இந்த வார்த்தையை சொன்னது யாருன்னா ஆபிரகாம். அல்லேலூயா. அவர் தான் சொன்னாரு, யெகோவா ஈரே, யாவே ஈரே. அப்படின்னா கர்த்தர், ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார். பிரைஸ் தி லார்ட். ஆனா நீங்க தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, இந்த ஆபிரகாம் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாம் உன் மகனை எனக்கு என்ன செய்யணும், நீ பலி கொடுக்கணும். உடனே ஆபிரகாம் என்ன பண்ணாரு, வீட்டம்மாவை கூப்பிட்டு சாராவை கூப்பிட்டு ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் எல்லாம் வச்சாரா? இல்ல. முதல்ல அவர் பிரிப்பரான தயாரானாரு. அல்லேலூயா. அவர் ப்ராப்பரா தனக்கு ஒரு தயாரிப்பை தேடிக்கொண்டார். அல்லேலூயா. அதிகாலையிலே எழுந்து தன் மகனை கூப்பிட்டு கழுதைக்கு எல்லாம் சேனமிட்டு அவர் ஆயத்தமாய் புறப்படுறாரு. அல்லேலூயா. புறப்பட்டு போகும்போது கையில விறகு, நெருப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாரு. பிரைஸ் தி லார்ட். அப்படி போகும்போது மகன் கேட்கிறான், எப்பா நெருப்பு இருக்குது, விறகு இருக்குது, எல்லாம் இருக்குது, பலி பொருள் எங்கே? அப்பதான் சொன்னாரு, எப்பா நம்மளால முடிஞ்சதை செஞ்சிட்டோம், பலி பொருளை பொறுத்தவரை யார் பார்த்துக்கிடுவா? அது கடவுள் பார்த்து கொள்வார். இவன் பைபிள் போர் நாளுக்கென்று குதிரையை தயார் செய்தாலும் வெற்றியை அளிப்பவர் ஆண்டவர். அப்ப வெற்றியை ஆண்டவர் கொடுப்பாரா? கொடுப்பாரு. ஆண்டவர் கண்டிப்பா வெற்றி கொடுப்பாரு. ஆனா ஆண்டவர் வெற்றியை கொடுக்கணும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன, எனக்கு நிறைய பிள்ளைங்க எப்படி தெரியுமா, பரீட்சையே எழுதாம பாஸ் ஆகணும் அப்படின்னு ஆசை. என்ன அன்னைக்கெல்லாம் ஒரு தம்பி வந்து சொல்றான், திரும்ப ஒரு கொரோனா வந்தா நல்லா இருக்கும் போலயே. அவனுக்கு ஆசை. ஏன்டான்னு, படிக்காமலே அக்கா பாஸ் ஆன மாதிரி நானும் பாஸ் ஆயிருக்கேன். பிரைஸ் தி லார்ட். அவன் ஜெபமே பாதான். என்ன ஜெபம்? கொரோனா வரட்டும் ஆண்டவரே, கொரோனா வரானா, கொரோனா வரானான்னு கிடக்கான். ஏன்? ஆட கடவுளை பார்த்து ஜெபம் பண்ண ஏதாவது என்ன செய்வாரு, செஞ்சு எப்படியாவது பாஸ் ஆயிடலாம். முடியுமா? ஏங்க நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு சில நேரங்களில் இந்த பாடத்திட்டங்கள்ல சில சொல்றாங்க, புஸ்தகத்தை கொடுத்து கூட பரீட்சை என்ன செய்யலாம், எழுத வைக்கலாங்கிறாங்க. ஏங்க கேள்வி எங்க இருக்குன்னு தெரியணும்ல முதல்ல. பிரைஸ் தி லார்ட். புத்தகத்தையே கொண்டு போய் கொடுத்தாலும் அவன் பரீட்சை எழுதணும்னா அவனுக்கு அந்த கேள்வி எங்க இருக்குன்னு தெரியணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆயத்தமாகணும் அப்படின்னா என்னங்க, உன் லைஃப்ல கடவுள் உன்னை முன்னேற்றணும்னா, உன்னை வளர செய்யணும்னா உங்களுக்கு என்ன தெரியணும் தெரியுமா? நீங்கள் உங்க முன்னேற்றத்துக்காக ஒரு தயாரிப்புக்குள்ள வரணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில முன்னேறணும், உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க வாழ்க்கையில உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் அதற்கான ஒரு ஆயத்தம், ஒரு தயாரிப்பு உங்களுக்கு வேணும். ஒரு போர், ஒரு யுத்தத்தை அறிவிச்சா அந்த யுத்தத்துக்கு முன்னக்கூட்டி என்ன இருக்கணும்? ஒரு சில மாதங்கள்ல வருடக்கணக்காக கூட யுத்தத்துக்கு முன்னக்கூட்டி ஒரு பிளான் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அதுக்கு என்ன வேணும், அவனுடைய எதிர்நாட்டோட படையுடைய தரம் என்ன, எல்லாத்தையும் அவர்கள் கவனிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் ஆண்டவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். நான் வேகமாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன், தயவு செய்து கவனிக்கணும். இந்த பிள்ளைங்க படிக்க வைக்கிறவங்க, வீடு கட்டுறவங்க, கல்யாணம் முடிக்கிறவங்க, நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில ஒரு ஆயத்தம் இருந்தால் அங்கே கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பகுதி நமக்கு புரியும்படி ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 28வது வசனம். லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் 28வது வசனம் வாசிங்க. நாம் 28 படிங்க. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? முதல்ல ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி 6 அமர உட்கார்ந்து என்ன பண்ணணும்? யோசிக்கணும், கவனிக்கணும்.
ஆண்டவர் கூரையை பிச்சு போடுவாரானா பிச்சு போடுவார், எனக்கு அது தெரியும், அதுவும் நடக்கும். ஆனா யாருக்கு நடக்குங்கிறது தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரால முடியாது ஒண்ணுமே. ஆனா நீங்க ஆண்டவரை சோதிக்க கூடாது. ஆண்டவரை நீங்க சோதிக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் எல்லாத்தையும் எடுத்தேன் கவுத்தேன் செஞ்சுவிட்டு ஆண்டவர் காப்பாற்றுவார்னு போய் நடு ஆத்துல போய் நின்னா என்ன ஆகும் சொல்லுங்க? முதல்ல உனக்கு ஒரு யோசனை வேணும். உங்க வாழ்க்கையில நீங்க எதை செய்தாலோ ஆண்டவர் சொல்ல முடியும், ஒருவன் கோபுரம் கட்ட விரும்பினால், ஒரு வீடு கட்ட போற, முதல்ல உட்காரு, என்ன செய், உட்கார்ந்து யோசிக்கணும். உன் கையில எவ்வளவு இருக்கு, எவ்வளவு மாதம் கட்ட முடியும், இந்த வேலை எவ்வளவு நாள் போகும், இதே நிலைமை போனா இன்னைக்கு வேலை இருக்கு நாளைக்கு வேலை இல்லாம போனா ரெண்டையும் யோசிக்கணும். எப்பவுமே வாழ்க்கையில சொல்லுவாங்க பாசிட்டிவ் மட்டும் பார்க்க கூடாது, என்ன பார்க்கணும், நெகட்டிவும் இருக்குது. ஒரு லைஃப்ல ஒரு பிசினஸ் பண்ற, ஒரு வேலை பண்ற, ஒரு படிக்கிற, ஒரு உத்தியோகத்துக்கு போற, ஒரு லோன் வாங்குற, எந்த காரியம் செஞ்சாலும் அதுல என்ன இருக்கணும், ஐயா அப்படியே ஒரே நாள்ல அம்பானி ஆயிருவேன் நினைக்காத. நாங்க நேற்று தினத்துல உட்கார்ந்து போது இப்போ இந்த நிறைய பேர் நியூ மேக்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு? நிறைய கடற்கரை கிராமத்தில் உள்ள மக்கள் லட்சக்கணக்கில் போட்டு இழந்திருக்காங்க. நியூ மேக்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு? பிரதர் தெரியுமா? நியூ மேக்ஸ் சொல்லி 1 லட்சம் நீங்க கொடுத்துட்டா உங்களுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் வரும். மாசம் மாசம் 1000 ரூபாய் வரும். உங்களுக்கு பாருங்க இத்தனை சென்ட் இடம் குறிப்பிட்ட 5 வருஷம் கழிச்சு கொடுப்பாங்க இப்படிலாம் சொல்லி பல காரியங்களை சொன்னாங்க. எனக்கு பெரிய வேதனை தெரியுமா? நிறைய ரிட்டையர்டு டீச்சர்லாம் அதுல பணத்தை போட்டாங்க. நிறைய கைம்பெண்கள் அதுல பணத்தை போட்டிருக்காங்க. ஓடி வந்தாரு, ஓடி வந்துட்டு ஒருத்தர் பேரை சொல்லி கேட்டாரு, உங்களுக்கு அவர் தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியுமே. அவர் என்ன பண்ணார் பாத்தீங்களா? 1.5 கோடி ரூபாய் எங்கிட்ட வாங்கி இப்படி ஏமாத்திட்டாரு. நாங்க எதுக்கு சார்? ஆசை சார். நேற்று கடற்கரையில் உள்ள ஒரு சகோதரர் பேசி பேசியிருந்தேன். இந்த நபர் 50 லட்சம் ரூபாய் அதுல போட்டிருக்காரு, ஒத்த பிசா கிடைக்கல. ஆனா அவர் என்னை இழுத்து விட பார்த்தாரு. என்ன எப்பா எனக்கு டான்னு மாசம் 50,000 ரூபாய் வந்துருது, நான் போட்டிருக்க 50 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு கொடைக்கானல்ல 5 பிளாட் இடம் தருவன் இருக்காங்க, எப்பமாவது வந்தா அந்த பக்கம் ரூம் எடுத்து தங்கிக்கோ. பிளாட்டே கொடுக்கல. பாதி பேர் இப்படி மிதந்துகிட்டே இருக்காங்க. இப்ப என்னென்ன ஆச்சு? ஒன்றும் கிடையாது, கொடுத்ததுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. அல்லேலூயா. சும்மா ஒன்று தூக்கிட்டு அலையிறாங்க. நீங்க போய் கேட்டு பாருங்க, கம்ப்ளைண்ட் கூட கொடுத்தா கம்ப்ளைண்டே வாங்க மாட்டான். உங்களை தான் போலீஸ்காரங்க திட்டுவாங்க, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால என்ன செய்ய, முன்மதியோடு யோசி. நீங்க ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க, ஒரு வேலை செய்ய போறீங்க, திட்டமிடுங்க. திட்டமிடுதல் இல்லாத வாழ்க்கை சீர்குலைந்து போகும். உன் பொண்ணுக்கு திருமணம் முடிக்கணும். அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பிரதர் 2 பொண்ணுங்களுக்கு திருமணம் முடிச்சிருக்கேன். அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு 1 ரூபா கடன் கிடையாது. உண்மையிலே பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கடன் இல்லைன்னு சொன்ன அம்மா அந்த ஒரு அம்மா தான். அந்த அம்மா சொன்னிச்சு, இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுல எனக்கு என் பிள்ளைங்களுக்கு சார்பில் நான் முந்தி செஞ்சதெல்லாம் சேர்த்து மூத்த பொண்ணுக்கு ஒரு 10 பவுன் ரொக்கம் கிடைச்சது. அதே மாதிரி சரின்னு அந்த நகை போட்டிருப்பாங்கல்ல சொந்தக்காரங்க போட்டது, அது மாதிரி ஒரு 20 பவுன் கிடைச்சது. அந்த மாதிரி சொன்னிச்சு, ஒரு பொண்ணுக்கு நான் 75 பவுன், இன்னொரு பொண்ணுக்கு 75 பவுன், 2 பொண்ணுக்கு போட்டிருக்கேன், நல்லா முடிச்சேன், ஒரு கடன் இல்லை. ஏன்? அந்த அம்மா சொன்னிச்சு, எனக்கு சின்ன வயதிலிருந்தே என் கணவர் சம்பாதிச்சுட்டு வர கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை நான் சேர்ப்பேன். ஒரு குறிப்பிட்ட வந்தோடனே ரூபா வந்தோடனே 2 கிராம் தங்கம், 3 கிராம் தங்கம் அப்படியே வாங்கி வாங்கி என் பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ணும்போது என்கிட்ட இருந்த நகை என் பிள்ளைகளுக்கு போதுமான அளவுக்கு எனக்கு வந்துட்டு. நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க இருக்கிற எத்தனை பேர் ட்ரெஸ்ல காசு போடுறீங்க? ட்ரெஸ்ல எத்தனை பேர் காசு போடுறீங்க? நீங்க எடுத்த ட்ரெஸ் கல்யாண செலவு சும்மா தப்பா எடுத்துறீங்க. கல்யாணம் சரி 80,000
அன்னைக்கெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கோம். அந்த கல்யாணத்துக்கு மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க அந்த கல்யாண பூசைக்கு. அந்த அந்த பொண்ணுடைய சாரி அந்த மாமியார் சொல்லுது, பிரதர் வாங்க, என் மருமகன் உடுத்திருக்க சேலை எவ்வளவு தெரியுமா? 3 லட்சம். அடுத்து மேல மேடைக்கு வரும்போது போட்டோ ஷூட், அது வேற மாதிரி மாறுது, பாதி பாதியில கிழிச்சு விட்டுறது அங்க இல்லை. சரி, அதை நம்ம வேண்டாம். அப்புறம் ஒண்ணுமே இருக்காது, அது வேண்டாம். அப்புறம் பாதியில் வேற இப்ப டிவிலேயே போட்டு எய்த்தால ஒரு ஸ்கிரீனை வச்சு அதுல வேற போட்டு காமிக்காங்க. நான் கேட்கிறேன், இவ்வளவு காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு நீ அதுக்கப்புறம் இத்தனை லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு விண்ணப்பம் எழுதுறிய. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு போய், ஆண்டவரே விண்ணப்பத்தை வரும்னா அவர் என்ன சொல்லுவார்? யாரு பத்த பிள்ளையோ, இதுக்கு எனக்கு என்னம்மா சம்பந்தம்? சும்மா இருந்தா என்ன பிடிச்சியாமா இழுக்க? அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தன் கோபுரம் கட்ட விரும்பினா அவன் என்ன செய்யணும்? அதை குறித்து சொல்லுங்க, அதை குறித்து என்ன செய்யணும்? திட்டமிடணும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப தயவு செய்து இந்த வசனத்தை நான் மீண்டும் உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்கள் யாராவது ஒருவன் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இந்த மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க? இந்த மனுஷன் வேலையை ஆரம்பிச்சான், ஆனா முடிக்க முடியல. சில பேர் பாருங்க, ரொம்ப பெரிய திட்டம் போட்டு நினைச்சிருவாங்க. கையில சொல்லுவாங்கல்ல, கையில வரவு 8 செலவு 10. பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்னைக்கு நல்லா கவனிக்க, வரவு 8 செலவு 10. ஆனா இன்னைக்கு சில பேர்ல பல பேருடைய வாழ்க்கையில எடுக்கிற முதல்கள் எல்லாம் உங்களுக்கு அப்பாற்பட்டு போகும் பொழுது நீங்கள் கடனிலிருந்து ஒரு பொழுதும் விடுதலை அடையவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்ப முதல்ல பாருங்க, நீ படிக்கிறதா இருக்கட்டும், திருமணம் முடிக்கிறதா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், பொருளை கொடுக்கிறதா இருக்கட்டும், வாங்குறதா இருக்கட்டும், ஆன்மீக வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு தயாரிப்பு வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் நீதிமொழிகள், தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் எழுதிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க பாப்போம். பிள்ளாய், விவேகத்தையும் முன்மதியையும் பற்றிக்கொள், இவற்றை எப்போதும் உன் கண்முன் நிறுத்தி வை. அல்லேலூயா. நல்ல கையை வச்சுங்க அல்லேலூயா. இப்ப நீங்க அப்படி பிராக்டிகலா வந்துடணும், நேரம் இல்ல, கொஞ்சம் வேகமா போறேன், கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு, பழைய ஏற்பாட்டு யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்காரு. அல்லேலூயா. திடீர் ஒரு நாள் சிறைச்சாலையில் இருந்த யோசேப்புக்கு ஒரு அழைப்பு வருகிறது. யாரு? அந்த தேசத்துடைய ராஜா கூப்பிட்டு விடுறாரு. ராஜாக்கு முன்னால போய் யோசேப்பு நிக்காரு. உடனே ராஜா தலையில கை வச்சு உட்கார்ந்துருக்கான். என்ன? இல்லப்பா, எனக்கு 2 கனவு வந்துச்சு. என்ன கனவு? 7 கொளுத்த மாடுகள், அடுத்து ஒரு 7 பஞ்ச பரதேசியா இருந்த, பஞ்சத்துல வட்டி அப்படியே எலும்பெல்லாம் தெரிகிற அளவுக்கு இருந்த 7 பசுக்கள், 7 செழிப்பான பசுக்களை இந்த 7 வறுமையில் இருக்கிறது விழுங்கி விட்டது. இப்படி ஒரு கனவு சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். உடனே யோசேப்பு அங்க இருக்கிறார். நல்லா கவனிக்கணும், பிராக்டிகல் நல்லா கவனிக்கணும். உடனே யோசேப்பு சொல்றாரு, ராஜாவே உனக்கு ஒண்ணு தெரியணும். என்ன தெரியணும்னா, கடவுள் முதல் ஒரு 7 இயர்ஸ் 7 ஆண்ட செழிப்பான ஆண்டாக தரப்போகிறார். அல்லேலூயா. 7 ஆண்டை எப்படி தரப்போறாரு? நல்ல செழிப்பா தரப்போறாரு. அடுத்து ஒரு 7 ஆண்டு வரப்போகுது. என்ன ஆகுது? உன் தேசத்துல ஒரு பருக்கு அரிசி கூட கிடைக்காது, ஒண்ணுமே கிடைக்காது, எல்லாம் பசியில பட்டினியில சாவ போறான். ராஜாவுக்கு அப்படி கை காலம் ஆடுது. ஓஹோ, உடனே என்ன செய்யறது? உடனே யோசேப்பு அங்கே அவர் சொன்னாரு, ஒரு நல்ல மனுஷன் நீ தேர்ந்தெடுத்து புத்தி உள்ள ஒருத்தனை கூப்பிட்டு அவனுக்கு ஐடியா கொடுத்து அவனை வச்சு ஏதாவது செய். ராஜா பார்த்தா இங்க இருக்கிற அவள அறவேக்காடு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆளுக்கு தப்பா எடுத்துக்கிறாங்க.
உங்க வீட்டுக்காரர் என்னங்க பண்றாரு? கப்பலுக்கு போறாரு. மகன் எத்தனை பேர்? 3 பேர். 3 பேர் என்ன பண்றான்? கப்பலுக்கு போறான். மாச வருமானம் எவ்வளவு? 5 லட்சம். கடன் எவ்வளவு? 85 லட்சம். வருத்தமா இருக்குமே, இவன் என்னடா விடமாட்டான் போல நம்மள. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நீங்க பாக்குற கடல் தொழிலோ நம்ம பாக்குற கப்பல் தொழிலோ நிரந்தரமானதா? பேசுங்க, நிரந்தரமானதா? ஒரு டீச்சர் இருக்காங்க, ஒரு ஆசிரியர் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் முடியுது, ஒரு குறிப்பிட்ட ஃபண்ட் அவங்களுக்கு கிடைக்குமா? ஏங்க சொல்லுங்க, ஒரு ஃபண்ட் அவங்களுக்குன்னு சேர்க்க சாமிக்கிறாங்க. ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்த்தா கூட என்ன செய்யறாங்க? மாதம் ஒரு 10,000 சம்பளம்னா அவங்களுக்கு என்ன பண்றாங்க? ஒரு சிறு சேமிப்பை சேர்த்து வைக்கிறாங்க. ஒரு நாள் வரும்போது என்னைக்காவது அவனுக்கு வியாதியோ வருத்தமோ துன்பமோ வந்துட்டுனா அன்னைக்கு அதை எடுத்து அவனுக்கு கொடுத்து உதவி செய்யறாங்க. இங்க இருக்கிற நம்ம கவனிங்க, நம்ம கடலுக்கு போறோம், அப்படி வலைய போட்டோம்னா சிலர்லாம் பாருங்க, கப்பலுக்கு போறோம், வருமானம் வருது, மாச சம்பளம் எவ்வளவுங்க? வெறும் என் பையன் 20 வயசு ஆகலங்க, அதுக்குள்ள 1.25 லட்சம் ரூபாய் சம்பாதிக்காங்க, சந்தோஷம்தான். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியணும், இது நிரந்தரமானது இல்லை. பிரைஸ் தி லார்ட் சத்தமா சொல்லுங்க, இது என்னது கிடையாது. இன்னைக்கு உனக்கு வருமானம் வரக்கூடியது நாளைக்கு வருமானமே இல்லாமல். அதனாலதான் ஆண்டவர் அங்க யோசேப்பு அந்த தேசத்தில் நிப்பாட்டி சொன்னாரு. யோசேப்பு சொன்னாரு, 7 ஆண்டுகள் கிடைக்கிற எல்லாத்தையும் தானியத்தை சேமித்து வையுங்கள். பிரைஸ் தி லார்ட். எல்லா தானியத்தையும் சேமிச்சு வச்சாரு. எல்லாத்தையும் சேமிச்சு வைக்கணும். நல்லா கவனிக்கணும். கடவுள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, காசு என் காசு, என் பணம், என் வருமானம். வருமானத்தை நல்லா கவனிக்கணும். வருமானத்தை யார் ஒருவர் வீணாய் செலவழிக்கிறார்களோ அவர்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள். உங்க என் கையில இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. எனக்கு நானும் பிரதரும் தாம்பரத்தில் போய் இறங்குறோம். பக்கத்தில் பார்த்தா ஒரு டீ கடை. காலைல டீ குடிக்க நானும் ஃபாதர் சந்தியாக விசுவாசம் ஃபாதர் மில்டன் பிரதர் தாம்பரத்தில் போய் இறங்குறோம். பார்த்தா ஒரு கடை பக்கத்தில் இருக்குது. ஒரு டீ 40 ரூபா. ஆனா 40 ரூபா குடிக்கிற டீ குடிக்கிறீங்க, காசு இல்லாம இல்லை, இருக்கு. ஆனா அதே பக்கத்தில் எப்படி திரும்பினா 10 ரூபா டீ கடை. 10 ரூபா டீ கடை இருக்குங்க. 10 ரூபாய்க்கு டீ இருக்குது, 40 ரூபாய்க்கு. ஆனா நமக்கு சில பெருமை இருக்கு, சில பெருமை பிடிச்ச கேஸ். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. சிலர்லாம் பிராண்ட். நீங்க யாராவது ரொம்ப பெரிய இந்த நான் போட்டுக்க சட்டா துணி 150 ரூபா, 150 ரூபா சூப்பரா இருக்கு. எனக்கு என்ன, நீங்க போனீங்கன்னா தூத்துக்குள்ள இதுக்கு நேற்று கடை இருக்குது. சில தையலோடு சேர்த்து ஃபுல் ஜிப்பாவே 600 ரூபா. ஃபுல் ஜிப்பா 600 ரூபாங்க. என்னங்க தேவை இதுல போட்டு ஒரு பின்னால ஒரு பேரை போட்ட உடனே அது துணியோட வேலை. இது பார்த்த உடனே எல்லாரும் ஓஹோ பிரதர் வர்றாரு வழியை விடுங்க சொல்ல போறாங்களே அவனாது. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தெரியணும், நாம் செலவழிக்கிற நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொன்றிற்கும் ஆண்டவருக்கு முன்பாக நாம் கணக்கு கொடுத்தாக வேண்டும். கை தட்டுங்க பாப்போம். அதனாலதான் பாருங்க ஆண்டவர் சொன்னாரு ஒரு உவமை, வேகமா முடிச்சிருந்தேன். ஒரு நாள் மணமகனை சந்திக்கும்படி என்ன செஞ்சாங்க? விளக்கேந்தி கொண்டு 5 பெண்கள் புறப்பட்டாங்க. அல்லேலூயா. ஆனா மணமகன் வர கால தாமதமாயிடு. உடனே இவர்கள் கொஞ்சம் தூங்குனாங்க. தூங்கிக்கிட்டு இருந்த பொழுது ஒரு சத்தம் வந்தது, இதோ மணமகன் வருகிறார். உடனே என்ன பண்ணாங்க? 5 பேர் விளக்க பத்த வச்சாங்க. இன்னும் 5 பேர் என்ன செஞ்சாங்க? விளக்க பத்த வைக்கல. என்ன ஆயிட்டு? இருக்கிற எண்ணெய் எல்லாம் தீந்து போச்சு. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, வருமானம் கையில இருக்கிறது எல்லாமே குறையிற நாள்னு ஒண்ணு இருக்கு. பைபிள் சொல்லி இருக்குல்ல, விதைக்கிறதுக்கு ஒரு காலம், அறுக்கிறதுக்கு காலம், துன்பத்துக்கு ஒரு காலம், இன்பத்துக்கு ஒரு காலம், பிறப்புக்கு ஒரு காலம். அத மாதிரி மனுஷ வாழ்க்கையில ஒரு காலம் வரும். பிரைஸ் தி லார்ட். அந்த நாள் வரும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும். விளக்க ஆயத்தப்படுத்தி வச்சு அவங்க ஒரு எண்ணெய் ஊத்தி தீ வச்சாங்க, நெருப்பு வச்சாங்க. உடனே எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. இந்த பக்கத்துல இருந்து 5 பேர் கேட்டாங்க, எங்களுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க, கொஞ்சம் எண்ணெயை கொடுங்க. அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல
நம்ம ஒரே இடத்துல தான் இருந்தோம், ஆனால் உங்களுக்கு கொடுக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா அதுக்கு அழகான ஒரு வார்த்தை இருக்கு. என்ன தெரியுமாங்க? தயவு செய்து வாசிங்க, இந்த வசனம் நமக்கு புரிய வேண்டும். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஹalleluya. 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 praise the lord. praise the lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிங்க. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றனர். praise the lord. praise the lord. எதை எடுத்துட்டு போனாங்க? எண்ணெய். வெறும் விளக்க மட்டும் எடுத்துட்டு போல, என்ன எடுத்துட்டு போனாங்க? எண்ணெயும் எடுத்துட்டு போனாங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒன்று தெரியணும், முன்மதியோடு நீங்கள் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்காக செயல்பட வேண்டும். ஒரு முன்மதி உடையவனைத்தான் ஆண்டவர் உயர்த்துவார். யோசேப்பு ஆண்டவர் உயர்த்தினார். அவர் என்னங்க பண்ணாரு? யோசேப்பு 7 ஆண்டுகள் கிடைச்சதெல்லாம் சேமிச்சு வச்சாரு. அப்படி தூத்து இறைக்கல, அப்படியே எல்லாத்தையும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு டெய்லி விருந்து போட்டு அவ்வளவு முடிக்கல. எது வேணும் அதான் பாருங்க. ஏசு 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு பழுகி பெருக செய்து சாப்பாடுலாம் கொடுத்துட்டாரு. மீதி இருந்தது என்ன பண்ணாரு? இன்னைக்கு நிறைய நேரங்களை பாருங்க, நிறைய உணவுகள் வீணாக்குற கிறிஸ்தவங்க. தப்பா எடுத்துக்கிட்டாங்க. உணவெல்லாம் வீணாக்குனீங்கன்னா நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியாது. குடிக்கிற தண்ணியை கூட, எனக்கு ஒரு குருவானவர் நாங்க சொல்லி ஃபாதர் ஜான், மேரி ஜான், அவர் அழகா சொல்லுவாரு, தம்பி உனக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அதை மட்டும் ஊற்றி குடி. சில பாருங்க டம்ளரா பிடிப்பாங்க. ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறதுக்கு போல ஜக்ல தண்ணி பிடிச்சி வாயை வச்சு குடிச்சிட்டு அப்படியே ஊத்திட்டு போவாங்க. சில பேருக்கு ஆகாரத்தை பரிமாற தெரியல தெரியுமா? நீங்க உணவுலாம் போடும்போது குறைச்சி போடுங்க. ஒரு பிராக்டிகலாவே உளவியல் ரீதியா நீங்க கொஞ்சமா போட்டு நீங்க சாப்பாடை கொடுத்தீங்கன்னா நிறைய சாப்பிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனா அப்படி தட்டு ஃபுல்லா அள்ளி வச்சுட்டு நீங்க சாப்பிடுங்கன்னா பிரைஸ் தி லார்ட். அதுக்கு மேல உள்ள போகாது. என்ன வீட்டுக்காரருக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல இருந்து போட்டு சாப்பிடுங்க. சில பேர் முடிவே பண்ணி தான் வச்சிருப்பீங்க. என்னது இவனுக்கு உட்கார்ந்து பக்கத்துல சாப்பிடுன்னு சொல்றதா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. அப்ப முதல்ல என்ன வேணும்? முன்மதி. சொல்லுங்க, என்னது? முன்மதி. ஆயத்தத்தோடு நாம் இருந்தால் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். இரண்டாவது, ஆயத்தம் மட்டும் காணாது, ஆயத்தமாயிருக்கிற நாம் பயிற்சி உடையவர். அந்த மைக் ஆஃப் பண்ணி, பயிற்சி உடையவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க, ஆயத்தமாக பிராக்டிஸ் பண்ணு. ஆயத்தமாகிறது மட்டும் இல்லை, என்ன பண்ணணும்? பயிற்சி செய்யணும். பிரைஸ் தி லார்ட். திடீர்னு கல்யாணம் முடிச்சு ஒரு பொண்ணுகிட்ட சாம்பார் வைக்க சொன்னா இங்க எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் பாப்பா? அவன் சாப்பிட்டவன் செத்து போயிடுவானா? வாழ்க்கையில் அவனுக்கு அப்புறம் சாம்பார் ஞாபகமே வராது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நாங்க ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தோம். அங்க திருமணம் முடிஞ்ச தம்பதி, புதுசு தம்பதி. அந்த பொண்ணுகிட்ட ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு சொன்னிச்சு, அங்கிள் காப்பி போட்டு வச்சிருக்கேன், கண்டிப்பா நீங்களும் மில்டன் பிரதரும் குடிச்சிட்டு தான் போகணும். பிரைஸ் தி லார்ட். நான் முதல்ல முடிவு பண்ணிட்டேன், மில்டனை பார்த்தேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா காப்பி வந்துச்சு. அல்லேலூயா. அந்த பால் சூடாகவே ஆகல. சொல்ல முடியுமா? பாவம். பிரைஸ் தி லார்ட். பால் சூடாவே சொல்லும்ல, பால் கொதிக்கல, காபி பவுடர் கொதிக்கல, ஆனா சீனி கரைஞ்சிருந்துச்சு. நான் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. நல்ல வேலை பொத்துட்டு போகல. பிரைஸ் தி லார்ட். ஏன் அந்த அம்மா அடுத்து நாங்கள் வெளியே வரும்போது அவங்க அம்மா வந்து சொன்னிச்சு, என் பொண்ணு அடுப்பே பார்த்ததில்ல, போட்ட காப்பி நல்லா இருந்துச்சா? பிரைஸ் தி லார்ட். முதல்ல ஆயத்தமாக, இரண்டாவது
பிராக்டிஸ், பயிற்சி எடுக்கணும். என்ன இருக்கணும்? ஒரு மனிதனை ஆண்டவர் கொண்டு போய் ஒரு உயர்ந்த இடத்துல வைக்க போறாருன்னா சும்மா வைக்க மாட்டாரு, அவனுக்கு பயிற்சி கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? இந்த கீபோர்டு இருக்கு, இந்த கீபோர்டை கொண்டு போய் ஒருத்தட்ட கொடுத்தா என்ன பண்ணுவாரு? என்ன செய்வாரு? அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களில் சிலருக்கு ஆசை வரும், ஆனா அந்த ஆசை என்ன ஆயிரும் பாருங்க. நானும் வாசிக்க போறேன், ஆனா பயிற்சி. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, தயவு செய்து எடுத்து பாருங்க, உன்னுடைய பிசினஸ், உன்னுடைய வேலை காரியங்கள்ல எதுவா இருந்தாலும். சங்கீதம் 94:12 வசனம் வாசிங்க. திருப்பாடல் 94ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆண்டவரே, நீர் கண்டித்து உம் திருச்சட்டத்தை பயிற்றுவிக்கும் மனிதர் பேறு பெற்றோர். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் கண்டித்து தண்டித்து சரி பண்ணி ஒரு மனுஷனை பயிற்சி கொடுத்தீர்னா அவன் பேரு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு யாருக்குமே பயிற்சியே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அல்லேலூயா. முந்தியெல்லாம் நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும் போது இல்லைன்னா உங்க அப்பாவோ அம்மாவோ உங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்களா? சொல்லுங்க. கொடுக்கலையா? உங்க அம்மா உங்களை எத்தனை மணிக்கு காலைல எந்திரிக்க சொன்னாங்க? எங்க எந்திரிக்க சொன்னா? தானா வளர்ந்துருக்கேன், எனக்கு தெரியாது. ஆனா எங்க வீட்டுல கண்டிப்பா 6 மணிக்கு எந்திரிச்சிருக்கணும். சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்தா எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? 6 மணிக்கு எந்திரிச்சிடணும். எங்க அப்பா 5 மணிக்கு எந்திரிச்சிருவார். 5 மணிக்கு எந்திரிச்சு 6:30 மணிக்கு சைக்கிள் எடுத்து ஒரு காப்பியை குடிப்பாங்க, சைக்கிள் எடுத்து வேலைக்கு போய் கிளம்பிடுவாங்க. எங்க அப்பா 5 மணிக்கு மேல படுத்து நான் பார்த்ததில்லை. ஆனா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வீடுகள்ல பிள்ளைங்க எத்தனை மணி வரை தூங்குறாங்க? சொல்லுங்க, எத்தனை மணி வரை தூங்குறாங்க? 12 மணி. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் தயவு செய்து தப்பா எடுத்துறாதீங்க, நான் பின்னால வசனத்தை காமிக்கிறேன். நற்பயிற்சி அளிக்காத பிள்ளைகள் உங்களை வாழ்க்கையவே கேள்விக்குறியா மாத்திடுவாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நற்பயிற்சி, இந்த பிராக்டிஸ் தேவை. உங்களுக்கு ஒரு பயிற்சி வேணும், உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பயிற்சி வேணும். நீ வேலை செய்யறியா, எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு பயிற்சி வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நான் தான் என்ன பிரதர் ஒருத்தர் கேட்டாரு, நீங்க இப்படி பிரசங்கம் பண்றீங்கன்னா என்னையா அர்த்தம்? என்ன இப்படி எது எங்க போய் படிச்சீங்க? நான் என்னையா படிச்சேன்? நான் ஜோசப் சாமி கூடயே போனேன், கடவுளை நான் ஒரு வழியா பயிற்றுவித்தார். கை தட்டுங்க பாப்போம். அந்த மனுஷன் என்னுடைய அந்த தந்தை, அன்பு தந்தை, அவர் பண்ணும்போது, பிரசங்கம் பண்ணும்போது, அவருக்கு குறிப்பு எடுக்கும் பொழுது, அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கும் போது, நான் எனக்காக நான் பைபிள் படிச்சதை விட ஜோசப் சாமிக்கு கொட்டேஷன் எடுக்கிறதுக்கும் ஜோசப் சாமிக்காக வேதத்தை இப்படி உட்கார்ந்து வாசித்தது தான் எனக்கு இந்த வேதத்தின் அறிவை கொண்டு வந்தது. கை தட்டுங்க பார்க்க. ஒரே நாள்ல உட்கார்ந்து அப்படியே உட்கார்ந்து அன்புக்குரியவர்கள் வரல. பிரைஸ் தி லார்ட். கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. பயிற்சி, பிராக்டிஸ் உனக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நீங்க தயவு செய்து எடுத்து வாசிங்கள். வேதாகமம் நமக்கு காண்பிக்கிற இந்த பகுதி பாருங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இங்க இருக்கிற எல்லாரும் கவனிக்கணும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிக்கிறீங்களா? பிள்ளாய், உன் தந்தை தந்த பயிற்சியை கடைபிடி, உன் தாய் கற்பிப்பதை தள்ளிவிடாதே. கை தட்டுங்க பாப்போம். அப்ப அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 2 பொறுப்பு இருக்கு. சொல்லுங்க, என்ன இருக்கு? அம்மாவுக்கு அப்பாவுக்கு என்ன இருக்கு? சொல்லுங்க, அம்மாவுக்கு அப்பாவுக்கு என்ன இருக்கு? ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அப்பா என்ன செய்யணுமா? என்ன பண்றது? தந்தையின் நற்பயிற்சியை அப்பா பிள்ளைக்கு நற்பயிற்சி கொடுக்கணும். இன்னைக்கெல்லாம் அப்பா மாதிரி எப்படி பயிற்சி கொடுக்காங்க? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு என் தகப்பன்றது நான் இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுன்னா என்னன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு சரக்கு சேர்க்கணும், எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணி சேர்க்கணும் ஒருத்தன் சொல்றான். பிரைஸ் தி லார்ட். தம்பி, உங்க அப்பாட்ட இருந்து என்னப்பா படிச்சுக்கிட்ட அப்படின்னா, போதையை படிச்சுக்கிட்டான், ஆபாசத்தை படிச்சுக்கிட்டான், கெட்ட வார்த்தை போதுறதை படிக்கிறான், யாரை மிதிக்கலாம், யாரை கழுத்தை அறுக்கலாம்.
இதெல்லாம் படிக்கிறான். ஆனா பைபிள் சொல்லுது, உன் தந்தையிட்ட இருந்து நற்பயிற்சியை கடைபிடிக்கணுமா. உன் அப்பா உனக்கு பயிற்சி கொடுக்கணும். எப்படி? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போறதுக்கு பயிற்சி கொடுக்கணும். இங்க இருக்கிற அக்காக்கள், இங்க இருக்கிற அம்மாக்கள், உன் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்? என்ன போட்டுருக்குமா? உன் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்? வாசிச்சுக்கிறோம். உன் பிள்ளை அதான் உன் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்? உன் தாய் கற்பிப்பதை அப்ப மகளுக்கோ மகனுக்கோ அம்மா என்ன செய்யணும்? கற்பிக்கணும், சொல்லி கொடுக்கணும். உட்கார்றதா, எந்திக்கிறதா, பழகிறதா, பேசுறதா, தொடுறதா, வாங்குறதா, எதுவோ எல்லாத்தையுமே என்ன செய்யணும்? அம்மா சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய அம்மாக்களுக்கு பிள்ளைங்க மேல என்ன இல்லை? பொறுப்பே இல்லை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பாருங்க, கையில செல்போன். நேற்று நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நேற்று எனக்கு ஒரு சகோதரி ஃபோன் பண்றாங்க காலையில. வந்தாருக்கு பின்னால்தான் அந்த சகோதரி இருக்காங்க. போய் கேட்டு பாருங்க, அம்மா எத்தனை வயசு அந்த பையனுக்கு? சின்ன பையனுக்கு 2.5 வயசு. கண்ணில் கேன்சர், கண்ணை எடுக்கணுங்க. 2.5 வயசு பையன் தானமா? பொம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளை. 2.5 வயசு பொம்பளை பிள்ளைக்கு கண்ணில் கேன்சர். கண்ணை வெளியே கண்ணை எடுக்கணும். வெளியே எடுக்கணும். கண்ணு இந்த குழந்தைக்கு அப்புறம் இருக்காது. கொஞ்சமாவது இன்னைக்கு பாருங்க, இங்க நீ வந்துட்டு போறது முக்கியம் கிடையாது. நீ வராம போ, அது உன் விருப்பம். ஆனா சொல்றேன், உன் சொந்த பிள்ளைக்கு விஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிய, உன் பிள்ளைய கொன்னுகிட்டு இருக்கிய பாத பத்தி. செல்போனை கொடுக்கறல்ல உன் பிள்ளைக்கு. நம்மளே தூங்கிக்கிட்டு எந்திரிக்கும், நம்மளே இந்த பவர் நம்ம கண்ணுக்கே என்ன செய்யுது? பாதிப்ப உண்டாக்குதுன்னா, பிறந்த பிள்ளைக்கு முன்னால கூட இப்படி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கியே, நீ நல்லா இருப்பியா? எனக்கு உண்மையிலே அவர் சொன்னதுல ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு 2.5 வயசுல இந்த ஒரு குழந்தை கண்ணில் கேன்சர் வந்து அந்த பெண் பிள்ளை கண் பிடுங்கப்படும் என்றால், எடுக்கப்படும் என்றால், அந்த பிள்ளையோட எதிர்காலத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு. நீங்க போங்க. ஏங்க நீங்க பாக்க, நீங்க இன்னைக்கு எதுவுமே தெரியாதுன்னு எவனுமே சொல்ல முடியாது. நீ பாக்குற அதே யூடியூப்ல போய் பாரு. ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தையின் கையில செல்போன் கொடுத்தா என்ன ஆகும்? நமக்கு அதெல்லாம் தெரியாது. எப்படி மெஹந்தி போடுவது, இதையேதான் பார்த்துக்கிட்டு இருக்கா பாதி பேர். எப்படி போடுவது, அது போடு. கிளவி எப்படி குமரியாவது. உன் பிள்ளைக்கு செல்போன் கொடுத்தா என்ன ஆகும்னு அங்கே எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எழுதிருக்கான். நல்லா போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாரு. 2.5 வயது குழந்தை, எனக்கு திரும்ப உங்களுக்கு அதை உங்களுக்கு சிந்திக்க சொல்றேன். 2.5 வயது குழந்தை அந்த பிள்ளை ஒண்ணு கேட்கும்ல, ஏமா நான் உனக்கு என்னமா பாவம் பண்ணு? நான் சோறு நிலாவு நீ உங்க ஆத்த எப்படி சோறு ஓட்டினா? சோறு எப்படி விட்டுனா? உனக்கு வாரத்தை காமிச்சா, பறவை காமிச்சா, காக்கா காமிச்சா, கிளியை காமிச்சா, அந்த மாமாவை பாருல சொல்லி கொடுத்தாங்கல்ல. சோத்தை அப்படித்தானே விட்டுனா? சோத்தை உங்க அம்மா அப்படித்தானே விட்டுனா? நீ எப்படி விட்டுன? இப்படியே அந்த ஆகாரம் உள்ள போய் சேருமா தெரியுமா உங்களுக்கு? அந்த ஆகாரம் அந்த குழந்தையோட சரீரத்தில் போய் என்ன செய்யாது? சேராது. செரிமான சக்தி வராது. அந்த பிள்ளை ஹெல்த் வராது. பைபிள் சொல்லுகிறது, உன் தந்தை உனக்கு பயிற்சி கொடுக்கணும், உன் தாய் உனக்கு கற்பிக்கணும். உங்க அம்மா உனக்கு கற்பிக்கிறத நீ கேளு. நீ உன் பிள்ளை கேட்குதோ கேட்கலையோ சொல்லு. 10 வருஷம் கழிச்சு அவன் சொல்லுவா, நல்ல வேலை எங்க அம்மா சொன்னா. ஒருவேளை அவன் செய்யாம போனா கூட அவன் அன்னைக்கும் சொல்லுவான், எங்க அம்மா சொன்னா, நான் தான் என்ன செய்யல. ஆனா மாத்தி சொல்லிடக்கூடாது. பாதவத்தி சொல்லாம இப்படி என்ன கொண்டுபிட்டியே அவன் சொல்லக்கூடாது. கைகளை வச்சு சொல்லு. அல்லேலூயா. அதனால நம்ம பாருங்க, வேதத்தை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. தோபித்து 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஒரு அப்பாவுடைய அட்வைஸை நீ கேட்டுக்கோ. தோபித் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம்.
எடுப்பா. தோபித் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கிறியா? வேலை படிப்பா. வேலை செய்வோர் அனைவருக்கும் கூலியை உடனே கொடுத்து விடு. இரவு முழுவதும் அதை உன்னோடு வைத்திராதே. நீ கடவுளுக்கு ஊழியம் புரிந்தால் உனக்கு கைமாறு கிடைக்கும். மகனே, நீ செய்வது அனைத்திலும் கவனமாயிரு. நீ பெற்ற பயிற்சிக்கு ஏற்றவாறு நல்லொழுக்கம் உடையவனாயிரு. கை தட்டுங்கய்யா. தட்டியா தட்டியா சொன்னாம் பாரு. ஒரு அப்பாவுடைய அட்வைஸ பாரியா. எப்படி இன்னைக்கு நிறைய அப்பா அட்வைஸ் பண்றான். எப்படி வேலை பார்க்கிறவனுக்கு டப்புன்னா காசு கொடுக்கவே அவன் நின்று கசங்கி அழுது புசுங்கி உன் குடும்பத்தை சபிச்சு இப்படிலாம் வேலைக்காரனுக்கு நினைச்ச கூடாது. காசு கொடுக்க கூடாது. எழுதுமா அவனி வேலை பார்க்கிறவன்ட அவனுடைய வேர்வைக்கு உடனே என்ன செய்யணும்? அவன் வேர்வை கூட உனக்கு விரோதமா பேசுமா. சிலருங்களை பாருங்க, இந்த வேலை செய்யறவங்களுக்கு இந்த கூலி கொடுக்காததுனால குடும்பங்கள் சபிக்கப்பட்டது. நான் அந்த சப்ஜெக்ட் போவேன். அது அப்படி நிறைய சம்பவங்களை அவங்களுக்கு சொல்ல முடியும். ஆண்டவர் இந்த தோபித்தின் இந்த மகனுக்கு அப்பா சொல்றாரு, வேலை செய்யறவனுக்கு உடனே இரவுல கூட அந்த கூலியை உன் வீட்டுல என்ன செய்யக்கூடாது, வச்சிருக்க கூடாது. காலையில கொடுப்போமே, உடனே கொடுத்துருங்க. வாயா வெல்ட் அடிச்சியா, உடனே கூலியை வாங்கிட்டு போயிரு. இல்ல ஃபாதர் நாளைக்கு வாங்கிறேன். இல்ல இன்னைக்கு வாங்கிரு. நீ பெற்ற பயிற்சியில் என்ன செய்யணும்? நல்லொழுக்கமுடையவனாய் இருக்கணும். கை உயர்த்தி சொல்லு பாப்போம். அல்லேலூயா. பக்கத்துல கை உயர்த்தி சொல்லுங்க. எப்படி இருக்கணுமா? நல்லொழுக்கம். எனக்கு கிடைக்கிற பயிற்சி எதுக்கு தெரியுமா? நல்லொழுக்கம். உங்க பிள்ளைகளுக்கு டேபிள்ல எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு சோறு சாப்பிட சொல்லி கொடுங்க. உங்க பிள்ளைங்க சாப்பிட்றாங்கல்ல, சில பிள்ளைங்க சாப்பிடும் போதே தட்டை பார்க்கும் போதே தெரியும். இந்த மாணவர்கள் தியானத்தில் பார்க்கும்போது அந்த அம்மாவும் அப்பாவும் நினைக்கும் போது சில கோபமா வரும். ஏன்? சோத்த செதறி சின்ன பின்னமாக்கி கை இங்க மூக்கு வாய் எல்லாத்திலும் இழுத்து, எத்தனடா படிக்க? 10 படிக்க. தட்டை அப்படியே கழுவி அதுலயே கழுவிட்டு சில வீட்டில் பாருங்க செதறி கிடக்கும். இந்த உணவுக்கான ஒரு நல்ல ஒரு ஒழுங்கு கூட இல்லை. தப்பா எடுத்துக்கிறாங்க. கற்றுக் கொடுங்க, பயிற்சி கொடுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் துவைக்க சொல்லி கொடுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு நடக்க சொல்லி கொடுங்க, உட்கார சொல்லி கொடுங்க. பெரியவங்க வந்தா எந்திரிச்சு நிக்கணும், சிலுவை வாங்கணும். உங்க அம்மா சொல்லி கொடுத்தால உங்க அம்மா, உங்க அம்மாவுக்காக ஒரு கைத்தட்டு. பிரைஸ் தி லார்ட். அப்ப நற்பயிற்சி தேவை. அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. சீராக் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம் படிங்க பாப்பா. சீராக் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிப்பா. சீராக் 18:14. தாம் அளிக்கும் நற்பயிற்சியை ஏற்றுக்கொள்வோர் மீதும் தம் தீர்ப்புகளை ஆர்வமுடன் தேடுவோர் மீதும் இரக்கம் காட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட். கடவுள் நமக்கு பயிற்சி அளிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு? ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா இயேசு தன் சீடர்களுக்கு பயிற்சி அளித்தார். சீடர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே யோவானுடைய சீடர்கள் ஜெபிக்கிறாங்க, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். ஆண்டவர் அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். இயேசு பயிற்சி கொடுத்தார். ஒரு நாள் இயேசு என்ன செஞ்சாரு? இடுப்புல துண்டை கட்டினாரு, காலை கழுவினாரா? கழுவிட்டு என்ன சொன்னாரு? நான் உங்களுக்கு செய்தது போல நீங்கள் என்ன செய்யணும்? பிறருக்கு செய்யணும். பணிவிடை ஏற்பதற்கு அல்ல, பணிவிடை புரியவே மானிட மகன் வந்தார். இயேசு எல்லாத்திலையும் பயிற்சி கொடுத்தார் தன் சீடர்களுக்கு. அதனாலதான் இயேசு சீடர்களை அனுப்பினாரு. இறையாட்சி அறிவிங்க. எப்படி? 2 பேரா போங்க, எல்லா வீட்லயும் அமைதின்னு சொல்லுங்க, நோயாளிகளை குணப்படுத்துங்க, பேய் பிடிச்சவங்களை பேய்களை விரட்டுங்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. பயிற்சி. அதனாலதான் சில வசனங்களை மட்டும் குறிச்சுக்கோப்பா. சீராக் 30ஆம் அதிகாரம் எடுத்துக்கோப்பா. சீராக் 20 எழுதிக்கோ. 22:3 குறிச்சிக்கோ. நேரம் இல்லை, குறிச்சிக்கோ. நற்பயிற்சி பெறாத மகனை பெற்ற தந்தை இகழ்ச்சி அடைவார், அத்தகைய மகளோ அவருக்கு இழிவை கொண்டு வருவாள். என்ன போட்டிருக்கு?
நல்ல பயிற்சி கொடுக்காத மகன் தந்தைக்கு இகழ்ச்சி, அத்தகைய மகளோ அவருக்கு இழிவை கொண்டு வருவார். 30ஆம் அதிகாரம் சீராக் 30 8வது வசனப்படி, சீராக் 30ஆம் அதிகாரம் 8. பயிற்றுவிக்கப்படாத குதிரை முரட்டுத்தனம் காட்டுகிறது, கட்டுப்பாடு இல்லாத மகன் அடக்கமற்றவன் ஆகிறான். உன் குழந்தைக்கு செல்லங்குடு, அது உன்னோடு விளையாடும், அதனுடன் விளையாடு, அது உன்னை வருத்தும். அதனுடன் சேர்ந்து சிரிக்காதே, இல்லையேல் நீயும் சேர்ந்து துன்புறுவாய், இறுதியில் அல்லல் படுவாய். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இளைஞனாய் இருக்கும் போதே அவனுக்கு அதிகாரம் கொடுக்காத, அவனுடைய தவறுகளை கண்டுகொள்ளாமல் இராதே. இளைஞனாய் இருக்கும் போதே அவனை அடக்கி வளர், சிறுவனாய் இருக்கும் போதே அவனை அடித்து வள, இல்லையேல் அவன் அடங்காதவனும் கீழ்ப்படியாதவனுமாய் மாறுவான். அவனால் உனக்கு மனம் வருத்தமே. உன் மகனுக்கு நற்பயிற்சி அளி, அவனை பயன்படுத்த முயற்சி செய். அப்போது அவனுடைய வெட்கங்கெட்ட நடத்தையால் நீ வருந்த மாட்டாய். கை தட்டுங்க. உன் மகனால நீ ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னா பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும்? பயிற்சி கொடுக்கணும், சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கெல்லாம் பாருங்க, இளைஞனா இருக்கிறான் பாருங்க, இளைஞனா இருக்கிறான். அன்னைக்கு நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன், தப்பா எடுத்துக்கிறாங்கன்னு. பிரைஸ் தி லார்ட். ஒரு பொண்ணு வீட்டுக்காரன் மாச சம்பளம் கணக்கு பண்ணா ஒரு 15 லட்சம் ரூபா அவனுக்கு வருது. அல்லேலூயா. ஆனா கல்யாணம் முடிஞ்சு முதல் 3 நாள் தான், 3 நாள்ல என் புருஷன் சம்பளம் என் கையில வந்தாதான் அவன் கூட இருப்பேன்ட்டா. மாமியார் நல்ல மாமியார். அல்லேலூயா. மகனை பார்த்து சொன்னா, மகனே நீயாச்சு பொண்டாட்டியாச்சு, தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, நான் உன் வீடு பார்த்தாருன்னு சொல்லி கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. அல்லேலூயா. மாசம் எவ்வளவு சம்பளம்? 15 லட்சம். ஆனா தங்கச்சி பாருங்க, அந்த பிள்ளைக்கு 20 வயசு இருக்கலாம், 20 வயசு தாங்க. 15 லட்சம் ரூபா மாசம், வருஷத்துக்கு 9 மாசம் இருக்கிறதுல 15 லட்சம் ரூபா சம்பளம் வருது. அல்லேலூயா. ஆனா ஒரு சேமிப்பு இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஒரு சேமிப்பு இல்லை. 2 ட்ரிப் இப்ப கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் தான் ஆகுது. 2 வருஷத்துல 10 லட்சம் ரூபா கடன் இருக்கு. வீடு வாங்கல, நிலம் வாங்கல, கார் வாங்கல, நகை வாங்கல, ஒண்ணு வாங்கல. அவன் கேட்கிறான், நான் உனக்கு 30 லட்சம் ரூபா தந்திருக்கேன், என்ன கணக்கு இருக்கு? ஏங்க முதல்ல புரிஞ்சுக்கோ. மாமியாட்ட இங்க இருக்க கொஞ்சம், உங்க அம்மாட்ட கற்றுக்கொள், உங்க அம்மாட்ட சிக்கனத்தை கற்றுக்கொள், உங்க அப்பாட்ட பயிற்சி எடு. உன் வீட்டுல உன் மாமியார் சில மாமியார் கஞ்சத்தனம் மாதிரி உனக்கு தெரியும். ஆனா அந்த கேள்வி கஞ்சத்தனம் பண்ணதுனாலதான், உனக்கு தெரிற அந்த கஞ்சத்தனம் தான் வீட்டை கடன் இல்லாம கொண்டு போகுது. கை தட்டு பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சிலர் இங்க இருக்கிற பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்களுக்கு உங்க அம்மாவையோ உங்க அப்பாவையோ பார்க்கும்போது சரியான கஞ்ச பிசினாரி அப்படின்னு உனக்கு தோணும். உனக்கு இன்னைக்கு தெரியாது, ஒரு நாள் வரும்போது தெரியும். ஏன் உன் மேல 50 லட்சமும் 60 லட்சமும் கடனை வைக்கல, இந்தாப்பா இன்னைக்கு இந்த வீடு 1 கோடி ரூபாய்க்கு பெறும், வச்சுக்கோ. பிரைஸ் தி லார்ட். நற்பயிற்சி. சரி, 3வது சொல்லியிருந்தேன். திருப்பாடல் 40:1. முதல்ல ஆயத்தமாக, 2வது நல்ல பயிற்சிக்குள்ள வா, 3வது சங்கீதம் 40:1. நான் ஆண்டவரிடம் பொறுமையோடு இருக்கிறேன், ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருக்கிறேன். அவர் என் பக்கம் சாய்ந்து என் மன்றாட்டை கேட்டருளினார். அழிவு நிறைந்த குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலையில் கால் ஊன்றி நிற்க வைத்தார். கை தட்டுங்க. 3வது பொறுமையா இருக்கணும். என்ன வேணும்? உனக்குன்னு ஆண்டவர் நான் உயர்த்துற காலம் வர என்ன செய்யும்? பொறுமையா அடங்கி. கணவனுக்கு மனைவி என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆனா இங்க நிறைய வீட்டுல மனைவிக்கு கணவன் அடங்கி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா வீட்லயும் கணவன் நல்ல கணவனுக்குலாம் ஒரு மாடல் என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடுறவர் தான் நல்ல கணவன். பிரைஸ் தி லார்ட்.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கணவன் யாரு சொல்லுங்க. ஆமா 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 ஆமா. செய்யட்டுமா? செஞ்சுக்கோ. கேள்வியும் நீங்களே, பதிலும் நீங்க. இதுக்கு எதுக்கு அந்த இடையில ஆடு? அவரு ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டு வீட்டில் கிடக்கிற சேர்ல 4 சேர்ல 5வது சேர் இந்த உட்கார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க, ஒரு பொறுமை வேணுங்க லைஃப்ல. நான் 3வது காரியம், ஒருத்தனை உயர்த்தணும்னா அவனுக்கு என்ன வேணும்? கடவுள் பொறுமையை எதிர்பார்ப்பாரு. ஒரு குழந்தை உருவாகி அது எல்லாத்தையும் சரீரத்தை முழு காரியம் பெற்றுக்கணும் 9 மாதம் 15 நாள் வேணும். 9 மாதம் 15 நாள். அப்பதான் அந்த குழந்தையுடைய முழு வளர்ச்சி. ஆனா சில பேர்லாம் இருக்கா பாருங்க, அந்த ஜோசியம்லாம் பார்த்துட்டு உடனே சில நேரங்களில் ஆப்ரேஷன்லாம் பண்ணி பாதிலே எடுக்கிறான்லாம் இருக்கான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். கடவுள் பொறுமையா இருக்கு சொல்லுங்க. காத்திரு காத்திரு காத்திரு. உனக்குன்னு ஒரு காலம் வரும். நீங்க காலம் வரும் வரை காத்திருங்கள். கடவுள் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென். நான் ஒரே ஒரு வசனத்தோடு முடிக்கிறேன். தயவு செய்து சீராக் 36ஆம் அதிகாரம் 15வது வசனம். சீராக் 36:15 வாசிங்க. 36ஆம் அதிகாரம் 15வது வசனம் படிக்கிறீங்களாப்பா? உமக்காக பொறுமையுடன் காத்திருப்போருக்கு பரிசலியும், உம் இறைவாக்கினர்கள் நம்ப தகுந்தவர்கள் என மெய்ப்பித்து காட்டும். ஆண்டவருக்காக பொறுமையோட நீங்க இருந்தீங்கன்னா என்ன உண்டு? பரிசு உண்டு. யாரும் வெக்கப்படலாம் மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்க தலை குனிஞ்சு போக மாட்டீங்க. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்பீங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உயர்த்துங்க, என்னை ஆசீர்வதிங்க. கடவுள் உங்கள் எல்லையை விரிவாக்க வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் ஆயத்தமாகணும். 2வது ஆயத்தமாக நீங்க என்ன செய்யணும்? பிராக்டிஸ், பயிற்சி செய்ய வேண்டும். 3வது உங்களுக்கு பொறுமை தேவை. ஏற்ற காலம் வர்றவரை என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏற்ற காலம் வர்றவரை என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். உங்க அம்மா அப்பா உனக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கிறவரை பொறுமையா இருக்கு. அல்லேலூயா. கடவுள் உனக்கு தர்ற ஆசீர்வாதத்தை வாங்குறவரை பொறுமையா இருக்கு. உன் வேலை காரியத்துல எல்லாத்துலயும் பொறுமையா இரு. ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களை 2 கைகளை உயர்த்தி, தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. கைகளை விரித்துக் கொள்வோம். சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, நீர் எனக்கு ஆயத்தப்படுத்தினவைகளை நான் பெறுவதற்காக என் வாழ்க்கையிலே உண்மையான தயாரிப்பு, பரிசுத்த உள்ளம், உண்மையான வாழ்க்கை, அதில் பயிற்சி பெற்று உமக்காக நான் காத்திருப்பேன். என்னை என் குடும்பத்தையும் ஆசீர்வதி. ஆமென்.